தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு. வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள்ல போட்டியிடுறதுக்கு எனக்கு தெரியல தகவல் எங்கிருந்து யார் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு. நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்பை செய்து கொண்டிருக்கின்றேன். நாளைக்கு இதை செய்ய போறோம். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பொறுப்பு மாநிலம் முழுவதும் செல்வது. எந்த ஒரு தொகுதிக்கும் அதிக நேரம் இதுவரை கொடுக்கலீங்கன்னா 39 தொகுதிக்கும் 234 சட்டமன்றத்திலையும் தான் அதிகமா நேரம் கொடுத்திருக்கேன். ஒருவேளை கட்சி எனக்கு நாளைக்கு இதை செய்யுங்க அப்படின்னா செய்வதற்கும் தயாராக இருக்கின்றேன். அதனால தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல விரும்பல. அதை பற்றி யாரும் எனக்கு சொல்லல. அப்படி சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக நான் பத்திரிகை நண்பர்களுக்கு அதை பற்றி சொல்றேன். நம்ம கட்சியில இன்ட்ரெஸ்ட் நாட்டு மாநில தலைவராக இருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனே. அதனால இன்ட்ரெஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கன்னா இந்த கட்சியை பொறுத்தவரை எல்லாம் மக்கள் சேவை தான். இது செய்ய என்றால் செய்ய போகின்றேன். இதுல என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. ஒரு நிமிஷம், கட்சியே நில்லுன்னு சொன்னா கட்சியே தொகுதி முடிவு பண்ணுமல்ல. என்னை பொறுத்தவரை எனக்கு தனிப்பட்ட விருப்பம் வெறுப்பு நல்லது கெட்டது எதுவுமே இல்லைங்கன்னா என்னை பொறுத்தவரை 39 தொகுதிகளிலும் சமமாகத்தான் நான் பார்த்து வேலை பார்த்திருக்கேன். தனிப்பட்ட முறையில விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. கட்சி போட்டியிட என்றால் போட்டியிட போறேன். இங்க போட்டியிடனா போட்டியிட போறேன். கட்சி தேர்தல் பணி செய்யணும் தேர்தல் பணி செய்ய போறேன். பிரச்சாரம் பண்ண போறேன். நான் கட்சி கிட்ட எதையுமே கேட்கல. எனக்கு இது கொடுங்கன்னு கேட்கல, கொடுக்காதீங்கன்னு கேட்கல. அனைத்தையும் கட்சி முடிவு செய்யும். என்னை அடுத்த 60 நாட்களுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது அகில இந்திய தலைமை, குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முடிவு. சார், வானதி சீனிவாசன் வந்து சொல்லியிருக்காங்க, ட்விட்டர்ல போட்டிருக்காங்க, நேற்றைய தினம் வந்து டெல்லியில் ஆலோசனை கூட்டத்தில் சில வேட்பாளர்கள் இறுதி செய்யறதா சொல்லியிருக்காங்க. தமிழகத்திற்கான வேட்பாளர்களும் அண்ணா ஓகே, இது ஒரு சிஸ்டமுங்க. அதாவது ஒரு வேட்பாளர் பட்டியலை வந்து தயார் செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும், நேத்து வந்து சில மாநிலத்தினுடைய தலைவர்களை வந்து அழைத்திருப்பதாக நீங்க பார்த்திருக்கிறீங்க. நானும் பத்திரிகை செய்தி தான் பார்த்தேன். ஆனா 2 நாட்களாக பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் இங்க இருந்தாங்க. பிரதமருக்கு நிகழ்ச்சி இருந்துச்சு. நேற்று நடந்த கூட்டத்தில் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கூட்டம், கிட்டத்தட்ட 11 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 3:30 மணி வரைக்கும் பிரதமர் அந்த கூட்டத்தில் பங்கேற்றாங்க. ஸோ அதுக்குள்ள என்ன பேசினாங்க ஐ எம் நாட் அவேருங்கண்ணா. என்ன டெசிஷன் எடுத்தாங்க எனக்கு தெரியாது. அது எதற்காக நடந்த கூட்டம் எனக்கு தெரியாது. நானும் உங்களை போல அந்த நிகழ்ச்சியை பற்றி அதிகாரப்பூர்வமாக நம்முடைய தலைவர்கள் பேசும் வரைக்கும் இதை பற்றி நான் பேசினால் அது சிறப்பாக இருக்காதுங்கண்ணா. கரெக்ட், ஏன்னா அவங்க வந்து எலெக்ஷன் கமிட்டி மெம்பர் இல்லைங்க, அதனால அவங்க கலந்துக்கிறாங்க. பட் எனக்கு அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியாம நான் அதை பற்றி சொன்னா அது தப்பா போயிருங்கண்ணா. பிகாஸ் ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் தட் மீட்டிங். ஒரு மாநில தலைவராக அந்த கூட்டத்தில் நான் பங்கேற்கல. நார்மலா எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங்ல மாநில தலைவராக நாங்கள் அந்த மாநிலத்துக்காக பங்கேற்போம். பட் நேத்து கூட்டத்தில் நாங்க பங்கேற்கல. அப்படி இருக்கும் பொழுது என்ன பேசினாங்க அப்படிங்கிற யூகத்தின் அடிப்படையில் நான் சொன்னா சிறப்பா இருக்காதுங்கண்ணா. மோடி அவர்கள் கலந்துக்கிற கூட்டத்தில் இப்போ வந்து அமமுக ஓபிஎஸ் பங்கேற்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவங்க உங்க கூட வந்து வர்றதுக்கான ஆர்வத்தை அவங்க சொல்றாங்க. அதாவது வர்ற மார்ச் 4ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சென்னையினுடைய பொதுக்கூட்டம், பிரதமர் அவர்கள் கல்பாக்கம் நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. மதியானம் ஆதிலாபாத்ல இருந்து வர்றாங்க. அதன் பிறகு சாயங்காலம் 5:30 மணி அளவில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ல பங்கேற்கிறாங்க. ஸோ கூட்டம் எப்படி இருக்கும், எந்த தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சி அழைத்திருக்கின்றோம், யார் மேடையில் இருப்பாங்க, அதையெல்லாம் இன்னும் 1-2 நாள் நாங்கள் சொல்றோம். 2ஆம் தேதி வாக்கில் நாங்கள் சொல்றோம். அதிமுகவுடைய கூட்டணிக்கு மோடி ஜெயலலிதா மோடி ஐயா ராஜாஜி ஐயாவை பத்தி பேசியிருக்காங்க, காமராஜர் ஐயாவை பத்தி பேசியிருக்காங்க. ஆனால் மோடி ஐயா வந்து தலைவர்கள் எல்லோரத்தை பத்தியும் பேசுறாங்க. இன்னைக்கு மத்திய அமைச்சர் வந்து யார் இருக்காங்கன்னா, தமிழகத்தை பூர்வீகமா கொண்டவங்க நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்நாடகா மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி அவங்க இருக்கிறாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் குஜராத் மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாங்க. இப்போதைக்கு நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாங்க. அதாவது தமிழ் பூர்வீகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 3 பேர். ஆனா 39 தொகுதிகளிலும் கூட கட்சியினுடைய முடிவு யாரை நிறுத்த போகின்றோம், அது நிர்மலா சீதாராமன் வராங்களா எனக்கு தெரியாது, ஜெய்சங்கர் வர்றாங்களா தெரியாது, முருகன் அவர்கள் வர்றாங்களா தெரியாது, இல்ல அண்ணாமலை அவங்க நிக்கிறாங்களா தெரியாது. சோ எந்த நேரத்துல நாங்கள் அறிவிக்கின்றோம் பொறுத்திருந்து பாருங்கன்னா, அறிவிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு முடிவெடுத்த போற பிறகு அறிவிக்கிறது எங்களுடைய கடமை. அறிவிக்கும் பொழுது நீங்க கேள்வி கேளுங்க, நாங்க பதில்.
அண்ணா, ஒரு நிமிஷம். மத்திய அமைச்சர் நிப்பாட்டிய வளர்ந்ததை காட்டணும். ஏன் இங்க தொண்டர்கள் இல்லையா, எங்க தலைவர்கள் இல்லையா, இத்தனை பேர் கடினமாக உழைத்த மாவட்ட தலைவர்கள் இல்லையா, மாநில பொறுப்பாளர்கள் இல்லையா? நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வளர்ந்துருச்சுன்னு காட்டுறதுக்கு எதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கூட்டத்தை நிப்பாட்டணும்? வளர்ந்து விட்டது என்று காட்டுவதற்கு நான் கிளை தலைவர் நிப்பாட்டி காட்டக்கூடாதா? ஜெயலலிதா அம்மா மட்டும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிளை தலைவர் நிப்பாட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களே, நிப்பாட்டி ஜெயிக்க வைப்பாங்க, அவங்களுடைய ஆளுமையை காட்டுவாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைந்து விட்டது என்பது உண்மை. இன்னைக்கு சில பேர் வயிறறிஞ்சு பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசுறாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, 2024 தேர்தல் முடிவுகளை பார்க்கட்டும், அவர்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது. ஆனா வளர்ந்து விட்டதுன்னு காட்டுறதுக்கு வேட்பாளர்கள் ஏன் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரோ இங்க இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளோ இருக்கக்கூடாதான்னு நான் கேட்கிறேன். அதனால் பொறுத்திருந்து பாருங்கள். அந்த வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய நேரத்தில் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஏன்னா முடிவு எனக்கு தெரியாத பொழுது நான் எப்படி சொல்லுவாங்க? சார், நேத்து ஒரு குழு அமைச்சிருக்கீங்க இந்த கூட்டணி கட்சி தலைவரோட பேச்சுவார்த்தை, அது எப்பொழுது அவங்களோட பேச்சுவார்த்தையை தொடங்குவாங்க? தொகுதி பங்கீடு இல்லை, இன்னைக்கு சாயங்காலம் மீட் பண்றாங்கன்னா அவங்க எல்லாருமே தலைவர்கள் பாக்குறாங்க. இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள், பொன்னாரையா அவர்கள், வானதி அக்கா, அந்த குழுவில் இருக்கக்கூடிய நயினார் அண்ணன், நம்முடைய 2 பொறுப்பாளர்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து சாயந்தரம் மீட் பண்றாங்க. அவங்க மீட் பண்ணி அடுத்த கட்டம் எப்படி இதை கொண்டு போகணும் எல்லாமே முடிவெடுக்கிறாங்க. ஸோ அவர்கள் உங்களுக்கு சரியான நேரத்தில் பிரீஃப் பண்ணுவாங்கண்ணா. இந்த பொதுக்கூட்ட மேடையில மோடி அவர்கள் பேசியிருந்தாங்க, திமுக வந்து நாங்கள் பிரிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு காலையில் உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு, மோடியை மட்டும் இல்ல, மோடியோடைய தாத்தா வந்தவரும் திமுக. சனாதன தர்மத்தை பத்தி பேசுவார், அப்புறம் எலெக்ஷனுக்கு வேண்டாம்பாங்கன்னா, அதாவது வாய் சவடால் என்ன வேணாலும் நான் பேசுவேன். உதயநிதி ஸ்டாலின் பேக்ரவுண்ட் என்ன? அவங்க அப்பா பேரை தாத்தா பேர் எடுத்துறேன், 2 ஓட்டு வாங்க முடியுமானே அவரால்? கருணாநிதி என்கின்ற பேர் இருக்கக்கூடாது, ஸ்டாலின் என்கின்ற பேர் இருக்கக்கூடாது. உதயநிதி யார்? அவங்க அப்பா சம்பாதிச்ச படத்துல நடிச்ச ஒரு ஃபெயில்டு ஆக்டர். உதயநிதிங்கிறது யார்? தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு எம்எல்ஏ. உதயநிதிங்கிறது யார்? தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு அமைச்சர். ஆனால் மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது. நான் சொல்றது மோடிக்கு சமம் பேசல. மோடி அவர்களுடைய கால் நெகத்துல உள்ள இருக்கக்கூடிய தூசி இருக்குமே அழுக்கு, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. அதனால் உதயநிதி ஸ்டாலினுடைய தரமும் தராதரமும் அவர்கள் தெரிந்து பேச வேண்டும். யார் அவங்க? எனக்கு அரசியல் இருக்காங்கன்னா யார்? இஸ் எ குட் ஆக்டர். எனக்கு கமலஹாசன் மாதிரி பெரிய நடிகரா அவரு, இல்ல ரஜினிகாந்த் மாதிரி பெரிய நடிகரா? சந்தானத்தை கூட நடிக்க வச்சு மக்கள் சந்தானத்தை பார்க்க வந்தாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை பார்ப்பாங்கன்னு சந்தானத்தை கூட நடிச்சவர். இன்னைக்கு அரசியல் ஏன் இங்க இருக்காரு? அவர் என்ன தனியா கிராஸ் ரூட்ஸ் ஒர்க்கரா? என்ஜிஓ நடத்தினாரா? இல்ல மக்களுக்காக ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணாரா? இல்ல 20 ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சிருக்காரா? அதனால உதயநிதி ஸ்டாலின் யாருங்கிறது தெரிஞ்சு பேசணும். மோடி அவருடைய வாழ்க்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். குற்றச்சாட்டுகள் வைங்க, அது வேற, நாங்க அதை பத்தி பேசுறோம். அதனால உதயநிதி ஸ்டாலின் மோடி அவருடைய தாத்தாவை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அவருடைய தாத்தாவை வைத்து அரசியலுக்கு வந்தவர். அதனால்தான் மறுபடியும் சொல்றோம், மோடி அவருடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு.